பேசணும் தானே கூட்டிட்டு வந்தேன். எங்கேயோ பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. ஷை இஸ் கம்மிங். பக்கத்துல தானே உட்காந்துட்டு இருக்கேன். டெக்ஸ்ட் மெசேஜ் ஏன் அனுப்புறீங்க? ஏன் காசு ஓவர்ஃப்ளோயிங்கா? ஓகே ஓகே, ஏதாவது பேசுங்களேன். நீங்க பேச மாட்டீங்களா? ஓகே மாலினி, உங்களை எல்லாரும் சிஸ்டர் சிஸ்டர் தானே கூப்பிடுறாங்க. நான் உங்களை எப்படி கூப்பிடுறது? மம்மின்னு கூப்பிட்டுங்களேன். கொழுப்பா? ஸ்டாப், நோ வயலன்ஸ். மாலினி, நம்ம ஒருத்தர் பத்தி ஒருத்தர் தெரிஞ்சுக்கலாம். உங்க ஃபியூச்சர் ஹஸ்பண்ட் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? இல்ல, யூசுவலா மனசுல எல்லாருக்கும் ஒரு கற்பனை இருக்கும் இல்லையா, அதான் கேட்டேன். எனக்கா? எனக்கு சின்ன வயசுல இருந்து ஒரு பெரிய ஆசை. என் புருஷன் நல்ல குண்டா, குள்ளமா, கொட்ட கருப்பா, ஃபாஷோ, தலை மட்டும் சொட்டையா இருக்கணும். ஐ லவ் இட். ஓ வாவ், சூப்பர். யா, சரி, உங்க வருங்கால மனைவி எப்படி இருக்கணும்னு நீங்க கற்பனை பண்ணி வச்சிருக்கீங்க? பெரிய பெரிய கண்ணு, இந்த நீட்டமான மூக்கு, இதெல்லாம் நமக்கு சுத்தமா ஆவே ஆவாது. ஹே, அதனாலதான் எனக்கு இந்த சீன பெண்களை ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? அந்த இடுக்கின கண்கள், அந்த கிள்ளி விட்ட மூக்கு. They're absolutely hot, you know. Hot. Nice taste. Thank you. அப்புறம் என்ன நமக்குள்ள? நமக்குள்ளயா? அதாவது எனக்கும் என் வருங்கால மனைவிக்கு நடுவுல எந்த விதமான ஒளிவு மறைவும் இருக்க கூடாது. எஸ். உதாரணத்துக்கு 6 வயசுல எனக்கு என் தமிழ் டீச்சர் மேல பயங்கரமான லவ். 15 வயசுல பக்கத்து வீட்டு அக்கா அம்புஜவள்ளி மேல ஒரு சூப்பர் கிரஷ். 18 வயசுல காய்கறி வித்த கனகா மேல காதல். 23 வயசுல என் மாமா பொண்ணு ஜோதிலட்சுமி மேல ரொம்ப ஜொல்லு. என்ன லைஃப்னா அப்படித்தான். உங்க வாழ்க்கையில இந்த மாதிரிலாம் இருக்கு இருக்கா? ஆக்சுவலி நான் நர்சிங் காலேஜ்ல படிக்கும் போது 5 பேரு. அதுக்கப்புறம் ஹாஸ்பிடல் ஜாயின் பண்ணப்போ டோட்டலா 9 பேரை லவ் பண்ணிருக்கேன். 9 பேரா? நீ மட்டும் 6 வயசுல இருந்து கடலை போடுவ, நான் சொன்னா மட்டும் ஷாக் அடிக்குதா? இல்லையே, எனக்கு என்ன, நீ யார வேணா லவ் பண்ணிக்க, எனக்கு என்ன. ஓ, உனக்கு ஒண்ணும் இல்லையா? இல்ல. வாட் இஸ் மை ப்ராப்ளம்? ஓகே ஃபைன், ஒண்ணும் இல்ல. இல்ல, தட்ஸ் ஃபைன். கடவுளே, தப்பிச்சே. ஏய், என்ன தப்பிச்ச? ஒண்ணும் இல்ல உனக்கு? இல்ல, தட்ஸ் ஃபைன், ஒண்ணும் இல்ல. போ. ஏய், என்ன போ? அந்த 9 பேர் மேட்டர் சும்மா தானே சொன்னேன். சரி சரி, விடு விடு விடு. மாலினி, ஐ லவ் யூ. அந்த பக்கத்து வீட்டு அக்கா, அந்த டீச்சர், அதுக்கப்புறம் தானே லிஸ்ட்ல நான் வருவேன். லூசு, சும்மா தானடி சொன்னேன். சரி, இப்ப நீ சொல்ல. என்ன? நான் மட்டும் சொன்னல. உனக்கு ஐ லவ் யூ சொல்ல தோணுச்சு, நீ ஐ லவ் யூ சொன்ன. எனக்கு ஐ லவ் யூ சொல்ல தோணல. சோ நான் தோணும் போது சொல்றேன். ஓகே, ஐ வில் டெல் யூ லேட்டர். பை. போடி போ. லவ் பண்ணுவீங்க ஆனா சொல்ல மாட்டீங்க, எனக்கு தெரியும்ல. போ போ, பாத்துக்கிறேன் போ.